வணக்கம். நான் நிரோஷன். இயற்கை விவசாயத்துல இந்த கரைசல்கள் ரெண்டு விதமாக வேலை செய்யுது. ஒன்று பூச்சி விரட்டியா வேலை செய்யுது, மற்றது ஊட்டக்கரைசலா வேலை செய்யுது. இப்போ ஊட்டக்கரைசல் பூச்சி விரட்டி இதுல ஒவ்வொன்றும் நாங்கள் ஒவ்வொரு விதமாக செய்வோம். அதுல நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்கறது, நீங்க எப்படி செய்றீங்க, அவர் எப்படி செய்யறார், இவ எப்படி செய்யணும், அப்ப எது சரி எது பிள்ளையாண்டு. இப்ப இதுல தசகாவியா, பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், மற்றது அஞ்சில கரைசல் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. மீனமிலம், மீன் தேர் எல்லாம் இது. அப்போ ஒவ்வொன்றும் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி சின்ன 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 மாற்றங்கள் தான் இருக்கு. அப்ப அது அந்த இடத்துல இடம் பொருள் நாங்கள் விவசாயம் செய்வோம். அந்த இடத்துல என்ன தேவை இருக்குது, என்ன எந்த நுண்ணுயிர்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கணும்ன்ற தேவைப்பாட்டை வச்சு கொண்டுதான் நாங்க செய்யறது. அப்ப இதுல பார்த்தோம்னா இந்த நுண்ணுயிர்கள் பெருக்கம் தான் உண்மையாவே ரெண்டு வழி. இப்ப நீங்க இதை வழியா புரியணும். எப்படி நாங்கள் தாவரத்துக்கு சத்துக்கள் வழங்க போகுது. ஒன்று இலை வழி மூலம், மற்றது வேர்வழி மூலம். வேர்வழி மூலம் என்னென்னா அங்கே இருக்கிற நீர்ல கலந்திருக்கிற அந்த நியூட்ரிஷனை அது வேர்மலையை மயிர்துளை குழாய்கள் மூலம் உள்ளுக்குள்ள எடுக்குது. அப்ப நியூட்ரிஷன் எப்படி நீர்ல கலக்கப்படுதுன்னா அந்த நுண்ணீர்கள்ன்ற கழிவு, அந்த நுண்ணீர்கள் எப்படி கழிவை வெளியேற்ற போதுன்னா நுண்ணீருக்கு சாப்பாடு இருக்கணும். நிறைய நுண்ணீர்களையும் பெருக்கி விட்டீங்களா அது நிறைய கழிவுகளை வெளியிட போகுது. அப்ப இதுதான் சரியான விஷயம். உண்டு எந்த நுண்ணீர் எங்களுக்கு டெவலப் பண்ணணும். இப்போ அசோஸ்வெல்லம், மெட்ட பொஸ்போ பாக்டீரியா, மெட்ட பொட்டாஷ் பாக்டீரியா அதுகள்லாம் அங்கே தேவையான நைட்ரஜன், பொட்டாஷ், பொஸ்பரஸ்ன்றதுகளை ரிலீஸ் பண்ண வெளியிடப்போம். அப்போ நீங்க அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கணும். என்ன மாதிரி இதுக்கு நாங்க என்ன கழிவு கொடுக்க போறோம். அப்ப அதுதான் நம்ம இந்த கசல்கள் செய்ய அங்க என்னென்ன இருக்குது. இப்ப நாங்களும் இது இருக்கா இல்லையா, அது இருக்கான்னு கேட்போம். அப்ப அங்க என்ன இருக்குன்றதை வச்சுக்கொண்டுதான் நாங்க தீர்மானிங்க. அளவுகளும் எங்களுக்கு என்ன தேவைன்றதை பொறுத்து. அந்த தேவை எப்படி அறிகிறோம்னா அந்த தாவரத்தின்னு நடத்த தாவரம் என்ன எங்களுக்கு வெளிக்கொடுது, என்ன அதுக்கு என்ன தேவை என்று சொல்லுது. அப்ப அதை வச்சுக்கொண்டுதான் நாங்க அந்த அதுக்கு என்ன தேவை பெறுதுன்றதை நாங்க கண்டுபிடிப்போம். அடுத்த விஷயம் என்னென்னா இந்த பூச்சி விரட்டிகள்ல கசப்பு மனம், மற்றது அதை வெறுக்கக்கூடிய தன்மை இருந்துட்டேன்னா சரி. முதலாவது மனமும் மற்றது கசப்பும். அப்ப அதுல எது எங்களுக்கு கூடுதலாக கிடைக்குதுன்றதை வச்சுக்கொண்டுதான் நாங்க இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே அளவு இல்லை. எந்த அளவு இல்லை நீங்க செய்யல. இப்ப மீனமிலம் செய்யக்க நீங்க முட்டையை போடுறீங்க, முட்டையை போட்டா அது மீன் அமிலம் இல்லை. வாழைப்பழத்தை போடுறீங்க, அது மீன் அமிலம் இல்லை. மீன் அமிலம் இவ்வளவு மீன் கழிவு, இவ்வளவு சர்க்கரை போடணும், அதை விட கூட குறையக்கூடாது அப்படின்றெல்லாம் ஒரு போராட்டங்கள் நடக்குது. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. உண்மையாவே நீங்க ஒரு விவசாயம் செய்ய புரிந்துணர்வு, மற்றது சில விஞ்ஞான விளக்கங்கள் இருந்துட்டேன்னா சரி. விஞ்ஞானம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது எப்படி ஃபங்க்ஷன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு. அடுத்தது ஒரு உள்ளுணர்வு. எங்களுக்கு இதை போட்டா அப்படி சரி வருதுன்னா அந்த டேட்டா வச்சுக்கொண்டுதான் நாங்க வேலை செய்வோம். அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சுக்கொண்டுதான் இது. இப்ப உங்களுக்கு இது சம்பந்தமான பூர்ண விளக்கம் வேணும்னா ஒவ்வொரு கரைசல் சம்பந்தமா எங்களால செல்ல முடிய மாதிரி இருக்கும். என்ன கிட்டத்தட்ட 200-250க்கும் அதிகமான கரைசல்களை பற்றி இருக்குது. ஆனா அது தேவையில்லை. நீங்கள் உங்களிடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்றதை வச்சுக்கொண்டுதான் இந்த கரைசல்களை இப்படி செய்யறன்றது இருக்கணும். மற்றது பூர்ண விளக்கம் இருக்கணும். பொலியோ ஸ்ப்ரே பண்ணிக்க இலவாய்களுக்குள்ளால சத்துக்கள் உள்ளுக்குள்ள போகுது. அப்ப அது எப்படியான சத்துக்கள் உள்ளுக்குள்ள அனுப்பலாம்னு பார்க்கணும். மற்றது வேர்வழியை கொடுக்க அங்க நுண்ணீருக்கு தான் நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க. வேர்வழியே உங்களோட சத்துக்களை அனுப்பலாது. அப்ப அதுன்ற பூர்ண விளக்கம் இருந்துட்டா உங்களுக்கு சரி. என்ன, நன்றி.